வணக்கம். இப்பதிவினை முதற்தடவை பார்ப்பவர்கள் அல்லது ஏற்கனவே பார்க்க தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். புத்தகத்தில் இல்லாத உலக அதிசயம். ஓர் உரையாடல். தாத்தா, உலக அதிசயங்கள் 7 தெரியுமா என தாத்தாவை கேட்டான் செல்லப்பேரன். அட பயலே, எனக்கு தெரிந்த வாழ்வின் 7 அதிசயங்கள் வேறை, புத்தகங்களில் இல்லாதது, தனியாக அதற்கு பாடமும் கிடையாது என்றார். அது என்ன தாத்தா அப்படிப்பட்ட 7 அதிசயங்கள்? உனக்கு சொன்னால் புரியுமா என்று தெரியவில்லை. இருந்தாலும் ஒரு நாள் உனக்கு தெரிந்துதானே ஆக வேண்டும். அதை இப்போதே தெரிந்து கொள்ளேன். உங்க அம்மா இருக்கிறாளே, அவள்தான் இந்த உலகில், அதாவது உன் வாழ்க்கையில் முதல் அதிசயம். என்ன தாத்தா சொல்கிறீங்க நீங்கள்? ஆமாண்டா, அவள் தாண்டா உன்னை இந்த உலகத்திலேயே வரவேற்ற முதல் மனுஷி. உங்கள் அப்பா இருக்கிறாரே, அவர்தான் 2வது அதிசயம். நீ சிரித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று என்ன பாடெல்லாம் பட்டிருக்கிறார் என்று உனக்கு தெரியுமா? எது உனக்கு வேண்டுமோ அதை மற்றவரோடு பகிர்ந்து கொள்ள வைத்த பாசம் என்றால் என்ன என்று புரிந்து கொள்ள உதவிய ஜீவனாக உதித்தவர்கள். எனவேதான் உன்னுடன் கூட பிறந்தவனோ கூட பிறந்தவளோ தான் 3வது அதிசயம். போதும் போதும் என்று நான் ஓடிவிட்டாலும் அருகில் இருந்த கமலா டீச்சர், தாத்தா சார், மேலே சொல்லுங்க, குழந்தைக்கு என்ன பிரியம், எனக்கு சொல்லுங்க என்றாள். அடுத்த வீட்டுக்காரி பேசாமல் இதுவரை முதலிலிருந்து தாத்தா பேசியது எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தவள். நண்பனோ நண்பியோதான் வாழ்வில் 4வது அதிசயம். விசால புத்தி, மனோபாவம், மற்றவரை புரிந்து கொள்ளும் தாராள மனம், நட்பு என்று ஒருவரையொருவர் நேசிக்கும் சுபாவம் பெற காரணமானவர்கள். அடுத்தது, குறைகளை நோக்காமல் நிறைகளை மட்டுமே பார்க்கும் தன்மை யாரால் முதலில் வந்தது என்றால், உன் மனதை முதலில் கொள்ளை கொண்ட பெண்ணோ ஆணோதான். உலகையே, பெற்றோரையோ மற்றோரையோ அவனுக்காகவோ அவளுக்காகவோ எதிர்க்கும் தைரியம் வந்தது அந்த அதிசய பிறவியால்தான். எனவே அந்த ஈவினை வாழ்வில் கண்ட 5வது அதிசயம், அதாவது மனதுக்கு பிடித்த இறுதி வரை நீடிக்கும் வாழ்க்கை துணை. 6வது அதிசயம் என்ன தெரியுமா? உன் பிள்ளையோ பெண்ணோதான் உன்னை சுயநலமற்றவனாக மாற்றிய முதல் ஜீவன். உன்னை விட மற்றவர் நலம் பற்றி நீ அறிய எண்ணங்கள் உன் மனதில் உதிக்க வைத்த அபூர்வ பிறவி. பிள்ளைக்கோ பெண்ணுக்கோ விட்டு கொடுக்காத, தியாகம் செய்யாத அப்பனோ அம்மாவோ உலகிலேயே இல்லையே. அசத்தியாக இருக்கிறது சார். கடைசி 7வது அதிசயம் என்ன என்பதை சொல்லப் போறீங்கள் என்றாள் கமலா. வாழ்க்கையில் இன்னும் என்னம்மா பாக்கி இருக்கு? கடைசியாக இதுதான் 7வது அதிசயம் என்று கொள்வது ஒருவனது பேரன் பேத்திதான். உங்களுக்கு மீண்டும் உலகில் வாழ வேண்டும் என்ற ஆசையை, எண்ணத்தை முதலில் வளர்த்த அதிசயங்கள் திரும்பவும் உங்கள் வாழ்க்கை சக்கரம் உருண்டோட காரணமானவர்கள் இந்த அற்புத பேரன் பேத்திகள் தானே. அவர்களுக்காக நீங்கள் டான்ஸ் ஆடலையா, பாடலையா, குதித்து தூங்கி கொண்டு ஓடி விளையாடவில்லையா? ஏன், குடும்பமே ஒரு அதிசயம்தான். நாம் எப்படி அதிசயத்தை வெளியில் தேடுகிறோமோ அதுபோல் மகிழ்ச்சியையும் நம்முள்ளே வைத்துக்கொண்டு வெளியில் தேடுகிறோம். வாழ்ந்து வரும் வாழ்க்கை அவரவர் வாழ்வதற்கே. அது முழுமை பெறுவதே அதிசயத்துக்கெல்லாம் அதிசயம். அன்பை வெளிக்காட்டுங்கள். வாழ்வுக்கு பிறகு என்னதான் கொண்டு செல்லப் போகிறீர்கள்? உலகின் 7 அதிசயங்கள் வேறெங்குமில்லை, நம்முடன்,
நம்முடனேயே இருக்கிறது. நன்றி, வணக்கம்.